பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت واعتمر فلا جناح عليه أن يطوف بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. وقال الله تعالى أيضا وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. صدق الله العظيم. عن جابر رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الحج المبرور ليس له جزاء إلا الجنة. رواه مسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் பெயரால் இன்றைய ஹஜ் பயான் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த கொல்பிட்டி மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக, அதாவது ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக உங்களை எல்லாம் பதிவு செய்து அதற்கு முன்னாயத்தைப்படுத்தி தயார் நிலையிலே இருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹுடைய வீட்டின் விருந்தாளிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய இந்த மேலான மஸ்ஜிதில் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் நம்மை சார்ந்தவர்களோடு ஒன்று சேர்த்தருள்வானாக. எம்முடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி எல்லா அமல்களையும் சரியாக முறையாக நிறைவேற்றக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் நல்ல பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா இப்படியான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக துஆவோடு கண்ணீரோடு முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய உள்ளங்களுக்கும் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று 4ஆம் தேதி மே மாதம் 2025 ஹிஜ்ரி 1446 ஆண்டு புனிதமான துல்கஅதாவுடைய மாதம் பிறை 5வது நாளிலே அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஒரு ஹஜ்ஜினுடைய பயான் நிகழ்வுக்காக உங்களை எல்லாம் எம்மையெல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம் வாழ்க்கையில் பல்வேறு நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான். எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், ஒரு சாலிஹான பெற்றோரை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்றான். எமக்கு கிடைத்திருக்கின்ற கணவன் மனைவி அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஒரு நிஅமா. நாம் பெற்றிருக்கின்ற பிள்ளை செல்வங்கள் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமா. நாம் படித்த படிப்பு, இல்ம், நாலேஜ் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமா. அதே போன்று நாங்கள் சம்பாதித்து உழைக்கின்ற எங்களுடைய ஹலாலான தொழில் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமா. நல்ல நண்பர்கள், நல்ல சகோதரர்கள், எங்கு சென்றாலும் எம்மோடு சிரித்து பழகக்கூடிய நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள் எம் வாழ்க்கையில் கிடைத்திருப்பது அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நிஅமா. இப்படியாக எதை சிந்தித்து பார்த்தாலும் எல்லாமே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்து தான். எத்தனையோ பல மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களுடைய பெயர்களை முஸ்லிம் கலாசார திணைக்களத்திலே பதிவு செய்தார்கள். அதற்காக பணமும் கட்டினார்கள். ஆனாலும் அத்தனை பல மக்களில் சில மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காத நிலையில் பல பேர் இன்று நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள். தயார் நிலையிலே இருந்தார்கள்.
பணத்திற்கு குறைவில்லை, எல்லா ஏற்பாட்டுக்கும் குறைவில்லை. ஆனால் அவருடைய உடல் நல குறைவின் காரணமாக அவர்களால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லை. எத்தனையோ பல மக்களில் சில மக்கள் இன்று தயார் நிலையில் இருந்தார்கள், எல்லாமே நிரப்பமாக கையிலே வைத்திருந்தார்கள். திடீர் வஃபாத்தின் மூலமாக மன்னரைக்கு சென்று விட்டார்கள், மக்பராவுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்கள். ஆக ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற மிக பெரும் பாக்கியமாகும். இஸ்லாத்தின் கடமைகள் 5 உள்ளது என்பதை நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். முதலாவது ஷஹாதா, அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஷஹாதா கலிமாவை சொல்லியதனால் நாம் எல்லாரும் முஸ்லீம் ஆகியிருக்கின்றோம். இஸ்லாத்தின் கடமையில் 2வது அஸ்ஸலா, தொழுகையை நேரத்திற்கு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3வது ஜகாத், பணவசதி உள்ளவர்கள் வருடத்தில் ஒரு தடவை அந்த ஜகாத்தை கொடுப்பது இஸ்லாத்தின் 3வது கடமையாகும். இஸ்லாத்தின் 4வது கடமை வருடத்தில் ஒரு மாதமாகிய ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றுக்கொள்வது இஸ்லாத்தின் 4வது கடமையாகும். இந்த 4 கடமைகளையும் நிறைவு செய்த ஒருவர் இஸ்லாத்தின் 5வது கடமையாகிய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது வசதி படைத்தவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவதை அல்லாஹு தஆலா எமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் எம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை விடுக்கின்ற அளவுக்கு அந்த ஹதீஸ் திகழ்கிறது. அது என்ன தெரியுமா? யார் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா பண வசதியை கொடுத்து மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாத நிலையில் மௌத்தாகுவாரையாக இருந்தால் அவர் ஒரு யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் தொனியிலே எச்சரிக்கை செய்திருப்பது மிஷ்காத் என்ற ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸ் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அதிலிருந்து பாதுகாத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய விருந்தாளிகளே, ஹஜ்ஜுடைய கடமை என்பது அல்லாஹு தஆலா விரும்பியவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியமாகும். உங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை வைத்து, பலத்தை வைத்து, செல்வத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து உலகத்தில் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் நீங்கள் சென்று வரலாம். ஆனால் கஅபாவுக்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த ஹராமை உங்களுடைய உடம்பிலே அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஒருவர் வாயால் மொழிந்து எஹராம் அணிந்து அல்லாஹுடைய கஅபாவை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் அதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக் நிச்சயமாக தேவை. அது ஆட்சியினால் பெற்றுக்கொள்ள முடியாது, அதிகார தொனியினால் அதனை எடுத்துக்கொள்ள முடியாது, பணபலத்தினால் அதனை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ பல மக்கள் இந்த உலகத்தில் எம்மை விட செல்வந்தர்களாக வாழ்ந்த வரலாறு உண்டு. எத்தனையோ நாட்டினுடைய இஸ்லாமிய மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எத்தனையோ பல மக்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, வருடத்தில் ஒரு ஹஜ் அல்ல, ஆயுளில் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கான பணபலம் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் ஹஜ்ஜை நிறைவேற்றாத நிலையிலே இஸ்லாமிய எத்தனையோ பல மன்னர்கள், இளவரசர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலா அவ்வாறான செல்வந்தர்களாக நாம் இல்லாவிட்டாலும் எங்களிடத்தில் இருக்கின்ற ஓரளவுக்கு பணத்தை, செல்வாக்கை வைத்து இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் எம்மோடு இரக்கமாக இருக்கிறானா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நாள் சுஜூது செய்கின்றோம், அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுக்கூர் செய்ய வேண்டும். எத்தனையோ பல மக்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. அவனுக்காக சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை, உடல் சுகத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பல மக்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கிறோம், அவனை விட அல்லாஹ் என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் இல்லையா? அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக வாழ்க்கையில் இன் ஷக்கரத்தும் ல அஸீதன்னக்கும்,
அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற நிஅமத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அல்லாஹ் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறானே, அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் மூச்சுக்கு மூச்சு ஷுக்கூர் செய்து வாழ்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல நிஅமத்துக்களை தந்து செல்வாக்கோடு செழிப்போடு சமூக அந்தஸ்திலே உயர்ந்த நிலையில் அல்லாஹ் எங்களை வாழ வைப்பான். அது நிச்சயமான ஒன்று. ஆக ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தர இருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியமாகும். அதற்காக அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்கூர் செய்து கொள்ள வேண்டும். அந்த ஷுக்கூர் 2 வகையில் இருக்கிறது. ஒன்று அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது ஷுக்கூர், அதில் செயல் ரீதியாக பிராக்டிக்கலாக நாம் அதை ப்ரூவ் பண்ண வேண்டும். அதுதான் நேரத்துக்கு நேரம் தொழுவது, சுஜூது செய்வது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. ஹஜ்ஜை நாம் முயற்சி செய்தோம், அல்லாஹ் எங்களுக்கு தந்து விட்டான். அந்த தந்த ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா? எல்லோரும் செல்லுகிறார்கள், நானும் அவர்கள் ஒருவராக செல்கிறேன். இஹ்ராமை கட்டினேன், பெட்டியை தூக்கினேன், பணத்தை கட்டினேன், போனேன் வந்தேன் என்பதல்ல ஹஜ். எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த ஹஜ்ஜை பற்றி ஆர்வம் இருப்பதைப் போல, அதற்கான ஆசை இருப்பதைப் போல, அதற்காக முன்னேற்ற ஏற்பாடுகளை செய்வதைப் போல எங்களிடத்தில் இன்னும் ஒன்று இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமை என்பது தொழுகையைப் போல ஓதக்கூடிய ஓதல்களை கொண்டு அல்ல. அது எல்லாமே செயல் ரீதியான பிராக்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு அமல். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா. மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான சக்தி, பலம், உடற்பலம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காலத்தில் மக்காவுக்கு சென்று கஅபாவை தவாஃபு செய்கின்ற போது, பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் தவாஃபு செய்கிற போது எங்களுடைய உடம்பிலே சக்தி இருக்க வேண்டும். அதே போல மினாவுக்கு சென்றால் அங்கும் அதே லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இடம். 3 ஜமராத்துக்களுக்கும் கல்லடிக்க செல்லுவதும், அங்கிருந்து கல்லடித்து விட்டு வருவதும் அந்த லட்சக்கணக்கான ஹாஜிகளோடு சேர்ந்து நாங்களும் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு வியர்வை சிந்திய நிலையிலே வெளியே வருவதற்கு உடல் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ஹஜ்ஜுடைய ஃபர்லான மிக தலையாய ஃபர்லுகளில் ஒன்று துல்ஹஜ் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்திலே தரிப்பதாகும். ஹஜ்ஜுக்கு சென்ற ஒருவர் அரஃபாவுக்கு செல்லவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அப்ப லட்சக்கணக்கான ஹாஜிகள் அரஃபாவிலே தங்கி இருக்கிற போது அந்த ஹாஜிகளோடு சேர்ந்து நாங்களும் அமல் செய்கிற போது உடல் ஆரோக்கியம், உடல் சக்தி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்படியாக ஹஜ்ஜுடைய எந்த கடமையை எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் உடற்சக்தி இல்லாத ஒருவரால் அந்த ஹஜ்ஜை பரிபூர்ணமாக திருப்தியாக நிறைவேற்றி கொள்ள முடியாது. அதனால் அல்லாஹ் சொன்னான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காகவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. சமூகத்தில் இருக்கக்கூடிய 4 பேர் என்னை ஹாஜியார் என்று அழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா கோடான கோடி பணத்தை எனக்கு தந்திருக்கிறான். எல்லோரும் கேட்கிறார்கள், நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகவில்லையா, ஹஜ்ஜு செய்து விட்டீர்களா என்று பல பேரும் இந்த கேள்வியை ஒவ்வொரு வருஷம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த கேள்வி எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஒரு தடவை போய் வந்து விட்டால் இந்த ஹஜ்ஜை பற்றி யாரும் கேட்க மாட்டார்கள் என்று மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, உலக ஆதாயத்தை நோக்கமாக கொண்டு, பெருமைக்காக அல்ல, லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக, அவன் தந்த செல்வத்தை அவனுக்காக நான் செலவழிக்கிறேன், அவன் தந்திருக்கிற இந்த உடற்பலத்தை அவனுக்காக நான் அர்ப்பணிக்கப் போகிறேன். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைத்திருக்கின்றான். லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற இஹ்லாஸ் என்கின்ற மன தூய்மையோடு யார் ஒருவர் அந்த ஹஜ்ஜிக்காக செல்லுவாரோ அவரைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே வரவேற்க காத்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மார் வஃப்துல்லாஹ். ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடிய மக்களும் அல்லாஹுடைய கெஸ்ட்டுகளாக, விருந்தாளிகளாக அங்கே வருகிறார்கள். அவர்கள் என்ன என்னிடத்தில் கேட்கிறார்களோ நான் கேட்டதையும் கொடுப்பேன், கேட்க மறந்தவைகளையும் நான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்களை பார்த்து சுபசோபனமாக சொல்லுகின்றான்.
மீண்டும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வங்களை ஹஜ்ஜுக்காக லட்சங்களாக செலவழித்து மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா 2 விதமான பாக்கியங்களை கொடுக்கின்றான். ஒன்று, வாழ்க்கையில் வறுமை வருவதிலிருந்து, ஃபக்ர் ஏழ்மை வருவதிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். ஒரு ஹாஜியை அல்லாஹு தஆலா எப்போதும் செல்வந்தராக இந்த பூமியிலே வாழ வைப்பான் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குறுதி. ஹஜ்ஜை நிறைவேற்ற செல்லுகிற போது அவர் ஒரு தரத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய எதிர்காலம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமானதாக இருக்கும். அவருடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கின்றான். அவருடைய தொழில் முயற்சியில் அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுக்கின்றான். கொடுத்த ஜகாத்துடைய எண்ணிக்கையை இன்னும் அதிகமான முறையிலே கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக லட்சங்களை பார்க்காமல் அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்களை அவனுக்காகவே நான் கொடுக்கின்றேன். நான் இந்த உலகத்தில் பிறந்து வருகிற போது எந்த லட்சத்தோடும் எந்த கோடிகளோடும் நான் பிறக்கவில்லை. இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் எனக்கு தந்தானே, அவனுக்காகவே கொடுக்கிறேன் என்ற இஹ்லாஸோடு மன தூய்மையோடு ஒருவர் ஹஜ்ஜுடைய கடமைக்காக பணத்தை அள்ளி செலவழித்து கொடுத்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிற போது ஃபக்ருடைய நிலை, ஏழ்மை வறுமை நிலை, மற்றவர்களிடத்தில் கை நீட்டி உதவி பெறுகிற நிலையிலிருந்து அல்லாஹ் அந்த ஹாஜியை பாதுகாக்கின்றார். கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்பது நபிகளாருடைய வாக்குறுதியாகும். 2வது பாக்கியம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது பாவங்களோடு சென்ற மனிதனை அன்று பிறந்த பாலகனுடைய உள்ளத்தை போல பரிசுத்தமான நிலையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹு தஆலா ஹஜ்ஜிலிருந்து அவருடைய வீட்டுக்கு குடும்பத்தார்களோடு கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர். நபிகளாருக்கு மிக விருப்பமான ஒரு தோழராக மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்த அந்த சஹாபி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையை அறிந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு அவரை பார்ப்பதற்கு செல்லுகிறார்கள். நபிகளாரை கண்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அம்ர், ஏன் அழுகிறீர்கள்? மௌத்தை நினைத்து அழுகிறீர்களா? கபருடைய வாழ்க்கை பயமாக இருக்கிறதா? ஆகிராவுடைய நிலைமைகளை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டபோது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபியே நாயகமே, அது ஒன்றும் எனக்கு பயம் இல்லை. நான் பயப்படுவது, யோசிப்பதெல்லாம் மௌத்தாகின்ற போது என்னுடைய உள்ளத்திலே பாவங்களை நான் சுமந்திருக்கிறேன். இந்த பாவத்தோடு நான் அல்லாஹை எப்படி சந்திக்கப் போகிறேன்? அல்லாஹுடைய கேள்விகளுக்கு நான் எவ்வாறு பதில் சொல்ல போகிறேன்? இதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னோடு ஹஜ்ஜு செய்திருக்கிறீர்களா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு 1,24,000 மேற்பட்ட சஹாபாக்களோடு மதீனத்துடைய மண்ணிலிருந்து மக்காவை நோக்கி நீங்கள் இஹ்ராம் அணிந்து லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவோடு ஹஜ்ஜுக்கு சென்றீர்களே, அந்த ஹஜ்ஜு செய்த 1,24,000 சஹாபாக்களுள் நானும் ஒருவனாக உங்களோடு ஹஜ்ஜு செய்திருக்கிறேன் என்று சொன்னபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜு செய்ததனால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹுவை சந்திக்கிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் மௌத்தாகுவீர்கள் என்று சொன்னபோது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். நபிகளாருடைய முகத்தை பார்த்து புன்முறுவலோடு இருக்கிற போது அவருடைய ரூஹு பிரிந்ததாக சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தனை வருடங்கள் பல பாவங்களை செய்துவிட்டோம், பொய்களை பேசிவிட்டோம், அல்லாஹ் விரும்பாத காட்சிகளை பார்த்து விட்டோம், அல்லாஹ் விரும்பாத சில பேச்சுக்களை காதுகளால் கேட்டுவிட்டோம், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு விட்டோம், உள்ளங்களினால் மற்றவர்களை பற்றி தீய எண்ணங்களை கொண்டு விட்டோம். இவையெல்லாம் மனித வாழ்க்கையில் சகஜமாக நடைபெறக்கூடிய ஒன்று. அதற்காகத்தான் ஹஜ்ஜை அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லா பாவங்களை மன்னித்து எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். எனவே இந்த ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக உலகளாவிய ரீதியில் இருந்து அல்லாஹு தஆலா சில மக்களை தெரிவு செய்திருக்கின்றான். சில மக்களை அல்லாஹ் பொறுக்கி எடுத்திருக்கின்றான். நமது நாட்டிலே 20 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வாழ்கிற போது
3500 ஹாஜிகளை மாத்திரம் அல்லாஹ் தெரிவு செய்வதற்கான கோட்டாவை தந்து அதில் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் தந்திருக்கிறான், உங்கள் மனைவிக்கு தந்திருக்கிறான், உங்கள் தாய்க்கு தந்திருக்கிறான் என்றால் அல்லாஹு தாலா உங்களோடு எங்களோடு எவ்வளவு இரக்கமாக இருக்கிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவர்களை விட நான் உங்களை தெரிவு செய்கின்றேன், நீங்கள் வாருங்கள் என்னுடைய வீட்டுக்கு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய வீட்டின் படியை மிதிப்பதற்கு கூட அல்லாஹுடைய நசீபு தேவையாகி இருக்கிறது. அல்லாஹுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் எல்லோரும் வர முடியாது. பள்ளிக்கு முன்னால வீடு இருந்தாலும் ஒருவன் பள்ளிக்குள்ளே வருகிறான் இல்லை என்றால் அவனுக்கு அல்லாஹுடைய நசீப் இல்லை என்பது அர்த்தம். ஒருவன் 5 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கின்றான், 5 நேர தொழுகைக்காக பள்ளிக்கு வருகின்றான், அது அல்லாஹுடைய நசீப் உள்ள மனிதனால் மாத்திரமே அவனால் வர முடியும். ஆக அல்லாஹுடைய பைத்துல்லா என்பது ஒரு பரிசுத்தமான பூமி இருக்கின்ற மக்கத்துடைய மண்ணிலே இருக்கிறது. இந்த பூமிக்கு வந்து சென்ற அத்தனை நபிமார்களும் லட்சோப லட்ச நபிமார்களும் கஅபாவை தவாஃப் செய்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களுடைய புனித பாதங்கள் மிதிப்பட்ட அந்த கஅபாவிலே தான், கஅபாவை சுற்றித்தான் நாங்களும் தவாஃப் செய்ய இருக்கின்றோம். எங்களுடைய காலும் அதிலே தான் படப்போகிறது. அல்லாஹுடைய ரசூல்மார்கள் அந்த கஅபாவை தவாஃப் செய்திருக்கிறார்கள். அதே கஅபாவை தான் நாங்களும் தவாஃப் செய்ய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா 4 வேதங்களை இந்த பூமியில இறக்கி வைத்தான். தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். அதுதான் பரிசுத்தமான அல் குர்ஆன் ஆகும். இந்த 4 வேதங்களையும் அல்லாஹ் இறக்கினான். நம்முடைய கைகளிலும் நம்முடைய உள்ளங்களிலும் நாங்கள் சுமந்திருக்கின்ற பரிசுத்தமான அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். பரிசுத்தமான குர்ஆன் இறங்கிய புனித பூமி மக்காவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். மக்கா என்பது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு புனிதமான பூமி, அது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் 3 ஊர்கள் உள்ளன. யார் ஒருவர் அந்த 3 ஊருக்கும் செல்லுகின்றாரோ நன்மையை நாடி அந்த ஊரிலிருந்து அவர் வெளியேறி வருகின்ற வரைக்கும் அவருக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளையே எழுதி கொண்டிருப்பான். அவர் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் வரைக்கும், நல்ல இஹ்லாஸான மன தூய்மையோடு இருக்கின்ற வரைக்கும், தொழுதால் வேறு நன்மை, சவாபுக்கு வேற, தவாஃபுக்கு வேற நன்மை, குர்ஆன் ஓதியதற்கு வேற நன்மை, வெறுமனே அந்த ஊருக்கு பயணம் செய்தாலே அல்லாஹு தஆலா அவருக்கு நன்மைகளை வழங்குவான். 3 ஊர். ஒன்று மக்காவுக்கா செல்லக்கூடிய புனித பயணம், 2வது மதீனத்துடைய மண்ணுக்கு செல்லக்கூடிய 2வது புனித ஊர் மதீனா, 3வது இன்று கண்ணி அளிக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனுடைய மண். அல்லாஹுடைய முதலாவது கிபிலாவாக இந்த முஸ்லிம் சமுதாயம் 16 மாதங்களாக கிபிலாவாக முன்னோக்கி தொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற பலஸ்தீனுடைய மண் இருக்கிறதே, பாரக்னா ஹவுலா, அது பரக்கத் செய்யப்பட்ட புனித பூமி என்று அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்லுகின்றான். இந்த 3 ஊருக்கும் யார் ஒருவர் நன்மையை நாடி செல்லுகின்றாரோ அவர் அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் அல்லாஹு தஆலா அவருக்கு எல்லா அசைவுகளையும் மூச்சுக்களையும் நன்மைகளாகவே எழுதி கொடுப்பான். மட்டுமல்ல, அங்கே சென்ற ஒருவரை ஆபத்துக்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பது அவனுடைய பொறுப்பாகி இருக்கிறது. தொற்று நோய்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். எதிரிகளுடைய தாக்குதல்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். உள்ளே சென்ற மனிதர், நான் ஏன் இங்கே வந்தேன், வந்திருக்க கூடாது, இதுக்குள்ள வந்ததனால் இவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், நோய்களை நான் முகம் கொடுக்கின்றேன் என்று கவலைப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவரை வைக்க மாட்டான். அதிலிருந்து பாதுகாப்பாக கொண்டு வருவது அல்லாஹுடைய பொறுப்பாகும். அவனுடைய கெஸ்டாக, அவனுடைய விருந்தாளிகளாக செல்லக்கூடிய எங்களை பாதுகாப்பதும், எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதும் அல்லாஹுடைய பொறுப்பாகும், அல்லாஹுடைய கடமையாகும். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வஃப்துல்லா, ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் கெஸ்ட் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹுடைய விருந்தாளிகளாக வருகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சொன்னார்கள். வெளியூரில் இருந்து, வெளிநாடுகளில் இருந்து வந்த ஒருவர் எங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக வருவதாக இருந்தால் அவருக்காக நாங்கள் அவரை வரவேற்று உபசரித்து அவருடைய மனம் நோகாமல் அவருக்கு தேவையானவைகளை விட அதிகமாக அவரை உபசரித்து அனுப்புவதில் நாங்கள் எவ்வளவு ஆசையோடு ஆர்வத்தோடு செயல்படுவோம். எங்களுடைய வீட்டை எவ்வளவு நாங்கள் தயார்படுத்தி அவரை வரவேற்பதற்கு வாசலிலே காத்திருப்போம். மனிதர்களாகி எங்களுக்கே இப்பேற்பட்ட ஆசையும் ஆர்வமும் இருக்குமையாக இருந்தால் அவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்லடியார்களை வரவேற்பதற்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு காத்திருப்பான்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். தன்னுடைய 62வது வயதில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது சஹாபாக்களுக்கு பயான் நிகழ்த்தினார்கள். அந்த நேரத்தில் பயான் செய்கிற போது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஹுஜ்ஜு யா அய்யுஹன்னாஸ் கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான், நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அந்த சஃபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து கேட்டார்கள், அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் கொடுப்பதை போல, ஒவ்வொரு வருஷமும் நோன்பு பிடிப்பதை போல ஒவ்வொரு வருஷம் நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக பதில் சொல்லாமல் இருந்தார்கள். அந்த சஹாபி இரண்டாவதும் கேட்டார்கள், அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு வருஷம் நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தால் நீங்கள் யாரும் சக்தி பெற மாட்டீர்கள். ஆயுளில் ஒரு தடவை, வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால் போதும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஹஜ்ஜில் 2 வகையான ஹஜ் இருக்கிறது. ஒன்று ஹஜ்ஜு மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இன்னும் ஒரு ஹஜ் இருக்கிறது, ஹஜ்ஜுன் மஅ்சூர், பாவங்களினால் அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அவருடைய மூகத்திலே தூக்கி எறிந்து விடுவான், அவருடைய தலைக்கு மேல் கூட உயர்த்தப்பட மாட்டார். ஆனால் மக்களுடைய பார்வையிலே, ஊரிலே, நாட்டில் எல்லோரும் சொல்லுவார்கள், அவர் ஹஜ்ஜிக்கு சென்றார், போனார், வந்தார் என்று. மக்களுடைய பார்வையில் அவர் ஒரு ஹாஜியாக இருப்பார். அல்லாஹுடைய தர்பாரிலே, அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அவருடைய முகத்திலே தூக்கி எறியப்படும். பாவங்களினால், அநியாயத்தினால் நிறைந்த ஹஜ் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு இப்படியான ஒரு பயான் நிகழ்ச்சியை நடாத்தினார்கள். சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு மாத்திரமே, மப்ரூரான ஹஜ்ஜுக்கே அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பான். அல்லாஹ் வேற ஒன்றையும் தரமாட்டான். பாவங்களை மன்னித்து விடுவான், உயர்ந்த சுவர்க்கத்தை அவருக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பான் என்று சொன்ன போது சஹாபாக்கள் எழும்பி கேட்டார்கள், வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், பணத்தை கட்டிவிட்டோம், எஹ்ராமை வாங்கினோம், நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறோம், எங்களோட ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. எங்களுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் மப்ரூரானதாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். வமா பிர்ருஹு யா ரசூலல்லாஹ், எம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 அமல்களை சொன்னார்கள். இந்த 3 அமல்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த ஹாஜியுடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்று 3 அமல்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், இத்ஆமு தஆம், ஏழைகள், மிஸ்கீன்கள், விதவைகள், இப்படியாக போதிய வருமானம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளியுங்கள். உணவளிக்கக்கூடிய பண்பு ஒரு ஹாஜி இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது எப்போது தெரியுமா? ஹஜ்ஜுடைய பீரியட்ல காலத்தில் மட்டுமல்ல, ஹஜ்ஜுக்கு எப்போது நியத்து வைத்து ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜிலிருந்து வந்து மௌத்தாகின்ற வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு பிரதான அமல்தான் இத்ஆமு தஆம். பசித்த மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பு அவருடைய வாழ்க்கையில் இருக்குமையாக இருந்தால் அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் கபூலியத்திற்கான அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான 2வது அடையாளம் வதீபுல் கலாம். ஒரு ஹாஜியினுடைய பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும். அசிங்கமான பேச்சுக்கள் பேசுவதிலிருந்தும், தூஷணமான வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும், பொய் பேசுவதிலிருந்தும், புறம் பேசுவதிலிருந்தும், கோல் சொல்லி திரிவதிலிருந்தும் ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த யுத்தங்களில் மிக கஷ்டமான, மிக சிரமமான, ரொம்ப ரொம்ப நொம்பலங்களையும் நோவினைகளையும் சந்தித்த ஒரு யுத்தம் இருக்குமையாக இருந்தால் அதுதான் தபூக்குடைய யுத்தம்.
சஹாபாக்கள் நபிகளாரோடு தபூக்கிலிருந்து திரும்பி மதீனாவை வந்து கொண்டிருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு கஷ்டத்தோட தபூக்கில் நாம் யுத்தம் செய்தோம், இதைவிட உலகத்தில் வேற எந்த சிரமமும் எனக்கு இருக்க முடியாது என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதைவிட ஒரு சிரமமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஹஜ் செய்துவிட்டு பொய் பேசுவதிலிருந்து நாவை பாதுகாப்பது. தபூக்குடைய யுத்தத்திலே கலந்து கொண்டு நீங்கள் சகித்து கொண்ட, நீங்கள் முகம் கொடுத்த பிரச்சனைகளையும் துன்பங்களை விட மேலானது ஒரு ஹாஜி தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்வது என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கு, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஹஜ்ஜை முடித்து வந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும். எங்களோடு தொழில் செய்கின்ற சக ஊழியர்கள், நண்பர்கள், எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஏன் எங்களோட மனைவியாக இருக்கலாம், மனைவிமார் யோசிக்கலாம், எங்களுடைய கணவனாக இருக்கலாம். ஹஜ்ஜுக்கு செல்றதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் பேசின ஒருவர் இப்போது அவருடைய நாவை பாதுகாத்துக் கொள்கின்றார். எடுத்ததுக்கெல்லாம் கத்துறார் இல்லை, எடுத்ததுக்கெல்லாம் அதீத ரிப்ளையாக கொடுக்கிறார் இல்லை, மௌனம் காக்கிறார், அமைதியாக இருக்கிறார், நல்ல பேச்சுக்களை பேசுகிறார். அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தீபுல் கலாம், ஒரு ஹாஜியுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும், அவருடைய ஹஜ் கபூலியத்திற்குரிய அடையாளம் என்று சொன்னார்கள். மப்ரூரான ஹஜ் அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் மப்ரூர் என்பதற்கு மூன்றாவது அடையாளம் இஃப்ஷாஉஸ் ஸலாம், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுவதிலே முந்திக் கொள்வார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹம்ஸ், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் 5. அதில் ஒன்று, யாராவது ஒருவர் எங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொன்னால், நாம் விரும்பியோ விரும்பாமல் அவருக்கு பதில் சொல்வது என் மீது வாஜிபாகிவிட்ட. சலாம் சொல்லுவது சுன்னத்து, பதில் சொல்லுவது வாஜிப், ஃபர்துடைய நிலைக்கு வந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக ஒரு ஹாஜியாக அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்து விட்டால், சலாம் சொல்லுவதிலே நாங்கள் உலோபிகளாக கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கக்கூடாது. சலாம் சொல்லுவதில் மன் பதஅ பிஸ்ஸலாமி அவ்வலன், யார் ஒருவர் முதலாவது சலாம் சொல்லிக் கொள்வதிலே முந்திக் கொள்ளுகின்றாரோ, அவர் சொல்வதற்கு முன்னால் நான் சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்லுவதிலே முந்திக் கொள்கின்றாரோ அவருடைய கல்பில இருக்கின்ற பெருமையை, கர்வம், ஆணவம் என்ற திமிர் பிடித்த தன்மை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுகின்றார். அவருடைய தலையிலே பெருமை இருக்க மாட்டார், அவருடைய உள்ளத்திலே கர்வம், ஆணவம் இருக்க மாட்டார். யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவு பெருமை இருக்குமோ அவன் நரகம் நுழைவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவு ஈமான் இருக்கிறதோ அவன் சுவர்க்கத்தை அடைவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒரு மனிதனுடைய நரகத்தையே அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தையே தடை செய்யக்கூடிய ஒன்று இருக்குமையாக இருந்தால் அது பெருமை, கர்வம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போதும் ஒரு ஹாஜி மற்றவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்வதில் இரண்டாவது மனிதனாக இருக்கக்கூடாது, அவர் முதலாவது மனிதனாக திகழ வேண்டும். ஒரு சுவர்க்கவாதியினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் சலாம் சொல்லிக் கொள்ளுவதிலே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுவார். பள்ளிக்கு சென்றால் யாராக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், முதலாவது சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். வெளியிலே சென்ற நாம் வீட்டுக்கு செல்லுகிற போது வீட்டு வாசலில் வைத்து வீட்டில் இருக்கின்ற மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் முதலாவது சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, நபியே நாயகம், என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி இருக்கு, எக்கானமிக் கிரைசிஸ் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் வருகிறது, ஆனால் கையில மடியில ஒன்றுமே மிச்சம் இல்லை, பரக்கத் இல்லை. ஒரு நாள் 2 நாள் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் வீட்டிலே அடுப்பு பற்ற முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நிலைகளை நான் ஒவ்வொரு நாளும் நான் முகம் கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பொருளாதார பிரச்சனையை நபிகளாரிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது சொன்னார்கள், உங்களோட வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது சலாம் சொல்லிக் கொண்டு செல்லுங்கள், உங்களோட வீட்டுடைய வறுமையை அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். சலாம், அந்த சலாத்தில அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்ல சலாம்,
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று கேட்கின்ற அந்த முழுமையான சலாத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. எனவே உங்களுடைய வீட்டுக்குள்ளே செல்லுகிற போது இந்த சலாத்தை சொல்லிக் கொள்ளுங்கள், வறுமையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் உருவாக்குவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அவர் சலாம் சொல்லிக் கொள்ளுவதிலே முந்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். ஆக ஒரு ஹாஜியினுடைய ஹஜ் மப்ரூர் என்பதற்கு அடையாளம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாளங்களில் 3 அடையாளங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதற்கு முன்னால் நிகழ்த்திய பயானிலே சொல்லுகிறார்கள். ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உணவளியுங்கள். 2வது சொன்னார்கள், நல்ல பேச்சுக்களையே பேசுங்கள். பேசுவதற்கு மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹுவை மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? பேசினால் நல்ல பேச்சுக்களை பேசட்டும். பேசுவதற்கு ஒன்றும் இல்லையா? வளவளவென பேசிக்கொண்டு உங்களுடைய பேச்சுக்களை அளவு மீறி அளவு கடந்து சென்று விடாதீர்கள். இது ஒரு முஃமினுடைய அடையாளம் அல்ல என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு முஃமினானவன் அதிகமாக பேச மாட்டான், பேசுவதற்கு முன்னால் யோசிப்பான், யோசித்ததற்கு பிறகு பேசியதற்கு பிறகு அதை பற்றி யோசித்து கவலைப்பட மாட்டான். ஆக நல்ல பேச்சுக்களையே பேச வேண்டும். 3வது சலாம் சொல்லிக் கொள்ளுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அது தெரிந்தவர்களுக்கு மாத்திரமல்ல. இன்றைய காலம் எப்படியான ஒரு காலம் தெரியுமா? மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் தெரிந்தவர்களை மாத்திரம் தேடிச் சென்று கை கொடுப்பது, முசாபஹா செய்வது. பள்ளிவாசலுக்குள்ளே சென்றால் தனக்கு தெரிந்த ஒருவர் இருப்பார், அவர் 3 மனிதர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். தேடி சென்று அவருடைய கையை மாத்திரம் பிடித்து முசாபஹா செய்வதும், அவருக்கு மாத்திரமே சலாம் சொல்லுவதும், மற்ற பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு சலாம் சொல்றதும் இல்லை, கை கொடுத்து முசாபஹா செய்யறதும் இல்லை. இது அடையாளங்களில், மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாம் சொல்லிக் கொள்வதில் எல்லோருக்கும் அந்த பங்கு இருக்கிறது. இந்த 3 தன்மைகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் மப்ரூரானது என்பதற்கு அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் தபரானி இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மீண்டும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு சில அதிகாரங்களை அல்லாஹ் தர இருக்கின்றான், சில தகுதிகளை அல்லாஹ் உங்களுக்கு தர இருக்கின்றான். அது என்ன தகுதி தெரியுமா? நாளை மஹ்ஷர் மைதானத்தில் சில மக்களுக்கு, அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஷஃபாஅத் செய்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சுவர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த பாக்கியம் சில மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஹாஃபில்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் அவர் விரும்பிய மக்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களிலே வாழ்ந்த, அல்லாஹுவை அச்சப்பட்டு வாழக்கூடிய உலமாக்கள், அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா உலமாக்களுக்கு சில சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அவர்கள் மன்றாடி சில மக்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். அடுத்த மனிதன் யாரு தெரியுமா? ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுப்பான். உங்களோட சார்பாக 400 பேரை ஷஃபாஅத்தி செய்து அழைத்து கொண்டு நீங்கள் சொர்க்கம் செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு ஹாஜிக்கு இந்த பாக்கியத்தை மறுமையில் கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒரு ஹாஜிக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், ஒரு ஹாஜியினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அவர் மற்றவர்களுக்காக ஷஃபாஅத்தி செய்து சுவர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றான். 3வது ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஹஜ்ஜுக்காக செல்லுகிறீர்கள், முக்கியமான இடங்களிலே கண்ணீர் வடித்து கல்வால் மனமுருகி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறீர்கள், துஆ செய்கிறீர்கள். உங்களுடைய துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்க யார் யாருக்காக துஆ கேட்கிறீங்களோ அவர்களுடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு நாங்கள் செல்லுவதற்கு முன்னால் எங்களோட குடும்ப உறவினர்கள், நண்பர்கள், அயல் வீட்டுக்காரர்களுக்கு எங்களுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை நாங்கள் எட்டி வைக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுக்காக அவர்கள் துஆ செய்வார்கள், அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்வோம். எங்களை ஹஜ்ஜுக்காக வழி அனுப்ப வருகின்ற எங்களுடைய உறவினர்கள் எங்களிடத்தில் 2 விதமான அமானிதத்தை தந்து எங்களை வழி அனுப்புவார்கள். முதலாவது சொல்லுவார்கள், எங்களுக்கு என்ன என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை ரகசியத்தை கூட மனம் விட்டு உங்களிடத்தில் சொல்லுவார்கள். இன்ன நோய் இருக்கிறது,
இவ்வளவு கடன் பிரச்சனையோடு வாழ்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு குமர் பிரச்சனை இருக்குது, என் வியாபாரத்தில் இன்ன பிரச்சனைகள் இருக்குது, அல்லாஹ் இடத்துல நீங்கள் துஆ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்காக துஆ செய்யுங்கன்னு சொல்லி ரகசியமாக இவ்வளவு காலம் கல்போட பூட்டி வச்சு கொண்டிருந்த அந்த ரகசியத்தை உடைச்சி உங்களோட கல்வியில் உங்களோட மனசில் சொல்லுவாங்க. அதை மறந்துடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே. ஒரு அமானிதமாக எடுத்து செல்லுங்கள். துஆக்கள் ஓதுவதற்காக துஆ புக் கொண்டு போவீங்க, சில நோட்ஸ்கள் கொண்டு போவீங்க. இப்படி யாரெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்களோ அவங்களோட பேரை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த கஅபாவுக்கு முன்னால் கஅபாவை பார்த்தத்தோட மனமுருகி கல்பால கண்ணீர் வடித்து கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் கதறி அழுதி துஆ கேட்கிற போது இந்த மக்களுடைய பெயரை நினைவில் வைத்து அவருடைய ஹாஜத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்தி', சொந்தக்காரவங்களை தெரிஞ்சவங்களை துண்டித்து கோபத்தினால வாழ்ந்து யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னாங்க. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர ஃபௌக ஸலாஸ், ஒரு மனிதன் 3 நாளைக்கு மேலால கதைக்காத நிலையிலே மரணித்து விடுவானேயானால் அவன் நரகம் நுழைவான் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். லா யஹில்லு லிமுஸ்லிம் அன் யஹ்ஜுர ஃபௌக ஸலாஸ், 3 நாட்களுக்கு மேலால் கதைக்காமல் இருக்கக்கூடாது. சில கணவன் மனைவியாக இருந்தாலும், வீட்டில் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும், சில முரண்பாடுகளாக இருந்தாலும், அது 1 நாள் 2 நாள் 3 நாளைக்குள்ளுக்கு சலாம் சொல்லி அந்த பேச்சை கொண்டு எங்களுடைய உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 3 நாளைக்கு மேலால் அதை நீடிக்க விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீரென அவருக்கு மரணம் வறுமையாக இருந்தால் அவர் பேசாத நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கிறார். எந்த அமல்கள் செய்தாலும் பேசாத நிலையிலே சென்றதன் காரணமாக அவர் நரகத்தை அடைகிறார். ஆக ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால வியாபாரத்தில், குடும்பத்தில் அவ்வப்போது சிற்சில பிரச்சனைகள், முரண்பாடுகள் எங்களோட வாழ்க்கையில் அவ்வப்போது நடந்திருக்கலாம். காலமாக ஹஜ்ஜுடைய காலம், நோன்புடைய காலம் வந்து சென்றாலும் அவ்வப்போது குடும்பத்தில் நடந்த திருமணங்களின் போதும், நிக்காஹின் போதும், வலீமாவின் போதும், ஜனாசா வீடுகளின் போதும் அவர்களை காணுகிற போது முகத்தை திருப்பி கொண்டு சென்றிருப்போம், சலாம் சொல்லாமல் சென்றிருப்போம். நல்லதோர் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் கட்டுகின்ற இஹ்ராம் இருக்கிறது, அது இஹ்ராமாக இருந்தாலும் உயிரோடு எங்களுக்கு செய்கின்ற கஃன் கண்ணியத்திற்குரியவர்களே, அது உயிரோடு வைத்துக்கொண்டே நாங்கள் எங்களுக்காக கட்டுகின்ற கஃன் அது. நாளை ஒரு நாள் 4 பேர் எங்களை கஃனோடு உள்ளே சுமந்து செல்ல போகிறார்கள். அது யாரோ ஒருவர் எங்களுக்கு கஃன் செய்ய போகிறார்கள். அது யாரென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நானே எனக்கு கட்டுகின்ற கஃன் தான் அந்த இஹ்ராம். நாட்டுக்கு திரும்ப வருவோமா அல்லது வரமாட்டோமா என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு நீண்ட ஹயாத்தை தருவானாக. திடீர் மௌத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆனால் இந்த ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுவதற்கு முன்னால் யாரோடையாவது நாம் கோபித்திருந்தால், வாழ்க்கையின் எப்போதாவது அவருடைய உள்ளம் நோகும்படியாக நாம் பேசியிருந்தால் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். சில்மன் கதா, மனிதர்களில் சிறந்தவர் யாரோடு நீங்கள் கோபித்து கொண்டு வாழ்ந்தீர்களோ அவன்தானே வரணும், நான் என்னத்தை போறது, நான் அவனுக்கு என்ன செய்தேன், அப்படி அல்ல. சிறியவரோ பெரியவரோ, ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, அங்கே நாங்கள் எங்களுடைய சுய கௌரவத்தை பார்க்க கூடாது. ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதன் யார் தெரியுமா? யாரோடு கோபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நேரடியாக அவருடைய வீட்டு வாசலுக்கு சென்று சலாம் சொல்லி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எப்போது ஒரு மனிதர் மற்றவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறாரோ அல்லாஹ் அவனுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து விடுகிறான். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் எத்தனையோ தடவைகள் என்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறேன், அவர்கள் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள், நான் எத்தனை தடவைகள் அவனோடு சேர்ந்து வாழ்வது, எத்தனை தடவைகள் நான் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் என்றால் நீ அவனை மன்னித்துக் கொண்டே இரு என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு தடவை கருத்து முரண்பாடு வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் கோபதாபம் ஏற்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு சென்று மனைவியோடு கோபித்துக் கொண்டு மண் தரையிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்து கேட்கிறார்கள், ஃபாத்திமா, கணவர் அலியை வீட்டிலே காணவில்லையே,
அவர் வீட்டிலே இருந்து சென்று விட்டார் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே நபிகளார் விளங்கிக் கொண்டார்கள், மாப்பிள்ளைக்கும் மனைவிக்கும் இடையில ஏதோ முரண்பாடுகள் உண்டாகி இருக்கிறது. உடனே தகப்பனாக இருந்து மருமகனை தேட ஆரம்பிக்கிறார்கள். வெளியிலே வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மருமகன் அலி எங்க செல்ல போகிறார்? ஒன்று வீடு அல்லது பள்ளியாகத்தான் இருக்க முடியும். பள்ளிக்குள்ளே சென்று பார்த்தால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெறும் மண் தரையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய மேல் ஆடை இல்லாத நிலையில். இதை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபத் துராப், மண்ணின் மகனே, பள்ளிக்குள் என்ன வேலை என்று கேட்டார்கள். தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளிக்குள்ளே என்ன செய்கிறீர்கள்? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாமா அல்லாஹுடைய இறுதி தூதருடைய முபாரக்கான முகத்தை பார்த்து எழுந்து உட்கார்ந்து கொண்டார். இல்லை யா ரசூலல்லாஹ், வீட்டிலிருந்து நான் வந்து விட்டேன். சரி, பள்ளிக்குள்ள இந்த நேரத்தில் என்ன வேலை? தொழுகை இல்லாத நேரத்தில் பள்ளிக்குள்ள என்ன செய்றீங்க? எழும்புங்க, வாங்க. கையை பிடித்தார்கள், தன் மகளிடத்திலே அழைத்து சென்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் வீட்டுக்குள்ளே வருகிற வருகையை கண்டு கோபித்து கொண்ட கணவன் வீட்டுக்குள்ளே வருகிற போது தன்னுடைய கணவனுடைய கையை இறுக பிடித்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை 2 தடவைகள் அல்ல, 83 தடவைகள் தன்னுடைய கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். உண்மையாகவே அவர்கள் நிரபராதி. அவர்களுடைய பேச்சுவார்த்தையிலே அலி ரலியல்லாஹு கணவனுடைய வார்த்தை தான் அவருடைய உள்ளத்தை புண்படுத்தியது, தாக்கியது. கணவன் கேட்க வேண்டிய மன்னிப்பை ஒரு மனைவியாக இருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை 2 தடவைகள் அல்ல, 83 தடவைகள் தன்னுடைய கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஒருவர் மற்றவரை மன்னிக்கிறாரோ அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால எங்களோட தொழில் செய்தவர்கள், நாங்கள் தொழில் செய்த இடத்தில் எப்போதாவது ஒருவரை கண்டு ஏசியிருப்போம், பேசியிருப்போம் 15-20 வருடங்களுக்கு முன்னால், அல்லது நினைவு கூட இல்லாமல் இருக்கலாம். யாரிடத்திலேயாவது சந்திக்கிற போது, நான் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு செல்ல இருக்கின்றேன், எப்போதாவது நான் உங்களுடைய மனம் நோகும்படியாக பேசியிருந்தால், நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற மன்னிப்பு கேட்டுக்கொள்வதும் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும், எங்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஏனென்றால் பணத்தை கொண்டு அல்ல ஹஜ் செய்வது, அங்கே உடல் சுகம் எங்களுக்கு தேவையாக இருக்கு. போன இடத்துல சில மக்கள் என்ன செய்வாங்க, சுன்னத்தான உம்ராக்களை நிறைய செஞ்சு 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 டயர்ட் ஆகிடுவாங்க. எப்போதோ வஃபாத்தாகின மனிதர்களுக்காக, மர்ஹூம்களுக்காக எல்லாம் சுன்னத்தான் உம்ராக்களை செய்து செய்து என்ன செய்வாங்க, அங்கே டயர்ட் ஆகினத்தோட அவருடைய உடம்புல வருத்தங்கள் வந்து நோயாகி அதற்கு பிறகு எழுந்து நடக்க முடியாத நிலை வந்தபோது அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றாத நிலையிலே, முடியாத நிலையில் அவர்கள் நோயாளியாக ஆகி விடுவார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமானது. நீங்கள் செல்லக்கூடிய இந்த காலம் மிகவும் சூரிய ஒளி, சன்லைட் மிக நிறைந்த ஒரு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம். சுமாராக 48-53 வரைக்கும் சூரிய ஒளியினால் அங்கே நிறையக்கூடிய காலம் இந்த மே மாதம், ஜூனுடைய ஆரம்ப காலங்கள், ஹஜ்ஜுடைய காலங்கள். எனவே அந்த சன்லைட்டினுடைய நிலையில், அந்த எஃபெக்டில் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மக்கள் ஸ்ட்ரோக்கினால் பாதிக்கப்பட்ட வரலாறுகள் உண்டு. நாங்கள் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த மக்கள் அந்த அளவுக்கு சூரிய ஒளியை எதிர்கொண்ட மக்கள் அல்ல, கடுமையான குளிரையும் எதிர்கொண்ட ஆக்கள் அல்ல. இந்த இடத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போனவங்க இருப்பீங்க, உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று வந்தவங்க இருப்பீங்க. நம்முடைய நாட்டினுடைய என்வாயர்மெண்ட், நம்முடைய நாட்டினுடைய வெதரை போல வேற எந்த நாட்டிலும் இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டினுடைய எல்லாமே பொக்கிஷங்கள் தான். ஆனால் மக்காவுக்கு செல்லுகிற போது மக்காவினுடைய கிளைமேட் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு பள்ளிக்கு போகின்ற போது, வருகின்ற போது கொடை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஸ்ட்ரோக் வாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கும். அடிக்கடி அதிகமாக தண்ணீர் குடித்து கொள்ளுங்கள். சுன்னத்தான உம்ராக்களை செய்வதை ஓரளவுக்கேனும் தவிர்த்து கொள்ளுங்கள். சுன்னத்துக்களை செய்ய போய் ஃபர்தில் நீங்கள் கோட்டை விட்டு விடக்கூடாது. நாங்கள் சென்றதே ஹஜ்ஜு செய்வதற்கு, ஃபர்லான கடமையை நிறைவேற்றுவதற்கு. சுன்னத்தான கடமைகளை செய்ய போய் ஃபர்தில் நாங்கள் ஃபெயிலியராக ஆகிவிடக்கூடாது. தவாஃபு செய்கிற போதும் தான் நாங்கள் அதிகமாக நேரத்தை கவனத்தில் கொண்டு தவாஃப் செய்ய வேண்டும். சில நேரங்களில் பீக் டைமாக இருக்கும், மகரீபுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து மிட் நைட் 12 வரைக்கும் அல்லது 1 o'clock வரைக்கும்
ஹரத்தினுடைய தவாப் செய்யக்கூடிய இடம் மிகவும் நெருக்கமாக ரஷ் ஆகி இருக்கும். மிட்நைட் 1க்கு பிறகு 2 o'clock அந்த நேரத்தில் தான் ஓரளவுக்கு தவாப் செய்யக்கூடிய மத்தாஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். எனவே பகல் நேரங்களை விட இரவு நேரத்தில் தவாப் செய்ய போகிற போது ஒன்று மத்தாஃபில் தவாப் செய்யக்கூடிய இடத்துல எங்களுக்கு இடம் கிடைக்கும், ரெண்டாவது சன்லைட்டிலிருந்து எங்களை நாங்கள் ஓரளவுக்கேனும் பாதுகாத்து கொள்ளலாம். மேலே மொட்டை மாடியில் பேய்த்து தவாப் செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக அதிகமான வலிகளையும் வருத்தங்களையும் நோவுகளையும் கால் வெடித்து போகும், மக்களுக்கு பலவாறான மயக்க நிலைகள் உண்டாகும். ஏனென்றால் வாழ்க்கையில் நாங்கள் இதுவரைக்கும் அவ்வாறான அனுபவங்களை பற்ற அனுபவம் எங்களுக்கு கிடையாது. திடீரென போய் ஒரே தடவையாக நாங்கள் அங்கே கடுமையாக கஷ்டப்படுகிற போது நோய்க்கு நாங்கள் ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல் அங்குள்ள பொருட்கள், குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் மலிவான விலையில் கிடைக்கிறது, குவாலிட்டியாக கிடைக்கிறது என்பதற்காக அதிகமானவங்க என்ன செய்வாங்க, அங்கே போனத்தோடு எல்லாத்தையும் குடித்து சாப்பிட்டு ஆரம்பித்தோடு இங்கே டொன்சிலாவி வருத்தம் வந்து காய்ச்சல் வந்து இதாகி எங்களுடைய உடல் ஹெல்த் மிக முக்கியமான அல்லாஹ்வுடைய கிருபையினால் 24 years 24 வருடங்களாக நானும் ஹஜ்ஜுடைய அமல்களில் இருக்கின்றேன். அதனால் கண்ட அனுபவத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே இவ்வாறாக உடல் ஆரோக்கியத்தில் மிக முக்கியமான கவனம் செலுத்தி கொள்ளுமாறு உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக் கொண்டு மிக முக்கியமான சில விடயங்களை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் முடிவுரைக்கு வருகின்றேன். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் நீங்கள் செல்லக்கூடிய ஏஜென்ட் ட்ராவல்ஸ்களினால் உங்களுக்கு ஒரு கைட் புக் கொண்டு தருவார்கள். அல்லது தராவிட்டாலும் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில நோட்ஸுகளை சில புக்ஸுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த புக்ஸில் தல்பியா எழுதப்பட்டிருக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முதலாக பாடமாக்கக்கூடிய தல்பியா இது எங்களோட கல்பில் இருக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய காலத்தில் மனனம் செய்தால் மௌத்து வரைக்கும் அது எங்களோட கல்பில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வார்த்தை அல்லாஹ் மிக விரும்பி கேட்கின்றான். எனவே ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த தல்பியாவை அதிகமாக எங்களோட நோட்ஸ் புக்கில் இருந்து நாங்கள் எடுத்து வாசித்து மனதால் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தல்பியா நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடம் இருக்க வேண்டும். அந்த தல்பியாவுடைய வார்த்தை அர்ஷுடைய ரஹ்மான் மிக விரும்புகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இஹ்ராம் கட்டிக்கொண்டு வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு இறங்கி வந்தார்கள். வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களோட தல்பியாவை விரும்பி அல்லாஹ் கேட்கின்றான். சஹாபாக்களுக்கு சொல்லுங்க, தல்பியாவை சத்தமா சொல்லுங்க, அது அல்லாஹ் மிக விரும்பி கேட்கிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அஃதலுல் ஹஜ் அஸ்ஸஜ்ஜு வல் ஹஜ் என்று சொன்னாங்க. யாருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளால் நிறைந்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் தெரியுமா? கடமைக்காக செய்தோம் என்றது அல்ல. சில ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நன்மைகளினால் நிரப்பி விடுவான். அது யாருடைய ஹஜ்? அதிகமாக இஹ்ராமுடைய நிலையில வீணான பேச்சுக்களை பேசாம இருந்து, நாட்டினுடைய ஊரினுடைய பேச்சுக்களை பேசுவதிலிருந்து, மற்றவருடைய குறைகளை பேசுவதிலிருந்து தன்னுடைய நாவை பாதுகாத்து யார் ஒருவர் அதிகமாக தல்பியா சொல்லுகின்றாரோ அவருடைய ஹஜ் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. இரண்டாவது மனிதர் யார்? மினாவில் இருக்கிற போது யார் ஒருவர் குர்பான் அதிகமாக கொடுக்கின்றாரோ. இப்போ ஒரு ஹாஜிக்கு தமத்துடைய நீயத்தில் போனா ஒரு குர்பான் கொடுப்பது தான் அவருக்கு கடமை. அல்லாஹு தஆலா அவருக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், நன்மையை நாடி அவர் என்ன செய்கின்றார்? 2, 3, 4 என்று அவரால் அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வத்திலிருந்து ஒரு 3, 4 குர்பான்களை கொடுக்கின்றார். கொடுக்கிற போது அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் நன்மைகள் நிறைந்ததாக ஆக்கி விடுகின்றார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்து தன்னுடைய ஹஜ்ஜுக்காக அவர்கள் நன்மையை சேர்த்து கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை 4 உம்ராக்களை செய்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த 2 மனிதர்களுடைய ஹஜ்ஜும் அல்லாஹ்விடத்தில் அஃதல், மிக சிறந்தது. ஒன்று தல்பியாவை அதிகமாக சொல்லக்கூடியவர், இரண்டாவது அல்லாஹ் தந்த சொத்து செல்வத்திலிருந்து ஒரு குர்பான் நான் இன்னும் ஒன்றை அதிகமாக கொடுக்கின்றேன். ஏன்? அது இஹ்ராம் கட்டிய நிலையில ஏதாவது என்ன அறிஞ்சோ அறியாமலோ பாவம் செய்திருப்போம், தவறு செய்திருப்போம். அல்லாஹு தஆலா அதனால என்ற ஹஜ்ஜை என்ற முகத்தில் தூக்கி எறிந்து விடக்கூடாது என்பதற்காக இன்னுமொரு மேலதிகமாக ஒரு குர்பானை கொடுக்கிற போது எங்களால் தெரிந்தோ தெரியாமல் எங்களுடைய கண்ணால், எங்களுடைய பேச்சால், எங்களுடைய செவியால், எங்களுடைய சிந்தனையினால் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்குமையாக இருந்தால் அதற்கு ஒரு கஃபாராவாக
அது திகழ்ந்துவிடும். எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கிற செல்வங்களை அதிகமாக நீங்கள் கரன்சியாக மாற்றி கொண்டு சென்று நாட்டுக்கு பொருட்கள் எடுத்துக்கொண்டு வரத்தான் வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பளிப்பாக ஹதியாக கொடுப்பதற்கு எடுக்கத்தான் வேண்டும். அதைவிடவும் மேலாக கொண்டு போகக்கூடிய கரன்சி மணியை உங்களுடைய குர்பானுக்காக ஒரு பகுதியை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இன்று செலவழித்தால் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இன்னும் செல்வத்தனமாக அல்லாஹ் வாழ வைப்பான் என்பது நபிகளாருடைய வாக்குறுதியாகும். அல்லாஹ் வறுமையை தரமாட்டான், ஏழ்மையை தரமாட்டான், வறுமையை தந்து சோதிக்க மாட்டான் அல்லாஹு தஆலா. ஆக அவனுக்காகவே போகின்ற இந்த பயணம் புனித பயணம் வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் மறக்காத பயணமாக இருக்க வேண்டும். எனவே இந்த அமல்களிலே ஈடுபட வேண்டும். ஹஜ்ஜுக்கு ஒவ்வொரு அமல்களுக்கும் ஃபர்துகள் இருப்பதை போல தொழுகையின் ஃபர்துகள் மொத்தம் 19, உதுவின் ஃபர்துகள் 6, நோன்பின் ஃபர்துகள் 2, ஜகாத்தின் ஃபர்துகள் 2, ஹஜ்ஜின் ஃபர்துகள் ஹஜ்ஜின் ஃபர்துகள் 5. எந்த ஒரு அமலை இப்ப நீங்க ஜகாத் கொடுக்க செல்வதாக இருந்தால் ஜகாத்துடைய ஃபர்லை தெரிந்து கொண்டுதான் அந்த அமலை செய்ய வேண்டும். நோன்பு நோக்க போகிறீர்கள் ரமதானுடைய காலத்தில், நோன்பினுடைய ஃபர்துகளை தெரிந்து கொண்டுதான் அந்த நோன்பை நோக்க வேண்டும். உது செய்ய போகிறீர்கள், உதுவினுடைய ஃபர்லை தெரிந்து கொண்டு உது செய்ய வேண்டும். முசல்லாவில் நின்று தக்பீர் கட்டி தொழப் போகிறீர்கள், தொழுகையின் ஃபர்லை தெரிந்து கொண்டு தொழ வேண்டும். திருமணம் முடிக்க போகிறீர்கள், நிக்காஹ், திருமணத்தினுடைய ஃபர்துகளை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஃபர்துகள் உண்டு. சுன்னத் ஒன்று விடுபடுமையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஃபர்துகள் ஒன்று விடுபடுமையாக இருந்தால் அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆக ஹஜ்ஜினுடைய ஃபர்துகள் மொத்தம் 5. முதலாவது நியத்து வைக்க வேண்டும். பிஸ்மில்லா லப்பைக ஹஜ்ஜன், இதுதான் ஹஜ்ஜினுடைய நிய்யா. பிஸ்மில்லா லப்பைக ஹஜ்ஜன், முதலாவது நிய்யத்து வைக்க வேண்டும் எல்லையிலே, போர்டரில். இரண்டாவது ஹஜ்ஜினுடைய ஃபர்த் கஅபத்துல்லாஹி தவாஃப் செய்தல். மூன்றாவது ஃபர்த் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடுதல், சஇ. நான்காவது ஃபர்த் துல்ஹஜ் பிறை 9வது நாள் சூரியன் நடு உச்சிக்கு வந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் அரஃபாவுடைய மைதானத்து துல்ஹஜ்ஜிலே ஒரு ஹாஜி தங்கியிருப்பது ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளில் தலையாய ஃபர்து அதுதான். இது 4வது. 5வது ஃபர்து அமல்கள் செய்து முடிந்ததற்கு பிறகு ஆண்கள் தலைமுடியை வலித்து கொள்ள வேண்டும், பெண்கள் தங்கள் தலைமுடியின் நுனியில் சில பகுதிகளை கத்தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த 5ம் ஹஜ்ஜினுடைய ஃபர்துகள். உம்ராவுடைய ஃபர்துகள் மொத்தம் 4. துல்ஹஜ் பிறை 9வது நாள் தங்குவதை தவிர மற்றைய 4மே உம்ராவுக்குரியவைகள். நியத்து வைக்க வேண்டும், தவாஃப் செய்ய வேண்டும், அதே போல சஇ செய்ய வேண்டும். செஞ்சு முடித்ததற்கு பிறகு தலைமுடி வலித்துக் கொள்ள வேண்டும். தலைமுடி வலிக்கக்கூடிய நிலையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு மனிதனுடைய நன்மைகளை அல்லாஹ் மீசானில் வைத்து நிறுக்கின்ற போது ஒரு ஹாஜி வலித்த முடியையும் அல்லாஹ் வைப்பானாம். ஒரு ஹாஜி மினாவில் கொடுத்த குர்பானுடைய மிருகத்தினுடைய காது, கொம்பு, எலும்பு எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுப்பான், மீசானில் அல்லாஹ் வைப்பானாம். மினாவில் தங்கி இருக்கிற போது பிறை 10, 11, 12 போன்ற நாட்களில், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் 3 ஜமராத்துக்கும் 7 கற்கள் அடிப்பீர்கள். அந்த கற்களையும் அல்லாஹ் உங்களுடைய மீசானில் வைப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாஜியினுடைய வியர்வை துளிகளை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். மீசானுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள். வியர்வை சிந்தி களைப்போடு சிரமத்தோடு எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த அமல்களில் ஆர்வம் காட்டி அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு வியர்வை சிந்தும். அந்த அளவுக்கு வியர்வை சிந்துகிற போது அந்த வியர்வை துளிகளை கூட மஹ்ஷரினுடைய நறுமணமாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளே, ஹஜ்ஜிக்கு செல்றதுக்கு முன்னால் அநேகமானவங்க
தங்களோட தலைமுடிகளை கூட இங்கே பாபா சலூனுக்கே குர்பான் கொடுத்துட்டு போயிடுவாங்க. உண்மை அது அல்ல. குர்பான் கொடுக்கிறதுக்காக ஆடுகளையும் ஒட்டகங்களையும் தீனி கொடுத்து வளர்த்து அதை பெரிய கொழுப்பாக ஆக்குவதை போல ஒரு ஹாஜி எப்போது நியத்து வைத்தாரோ அன்றிலிருந்தே தன்னுடைய தலைமுடிகளையும் வளர்க்க வேண்டும். ஏன்? அல்லாவுக்காக நான் அங்கே போயிட்டு அதை வலிக்க போகிறேன். அது மீசானுக்கு வைக்கப்படுகிற போது என்னுடைய தலைமுடி அது பாரம் உள்ளதாக, வெயிட் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சில சஹாபாக்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு தலைமுடியை வலித்து விட்டு நபிகளாருக்கு முன்னால வந்தபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ரஹம் லில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம ரஹம் லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் தலைமுடியை வலித்தவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக என்று 3 தடவைகள் துஆ செய்தார்கள். தலைமுடியை சேவ் பண்ணி வந்தாங்களே அவங்களுக்கு 3 தடவைகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு துஆ செய்தார்கள். அதில் சில சஹாபாக்கள் சேவ் பண்ணாம வலிக்காம நல்லா ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, வலில் முகஸ்ஸிரீன், தலைமுடிய வலிக்காம ஷார்ட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு என்ன நிலை? அவங்களுக்கு நீங்க துஆ செய்யலையே. அப்படியா? அல்லாஹும்ம ரஹம் லில் முகஸ்ஸிரீன், யா அல்லாஹ் ஷார்ட் பண்ணினவங்களுக்கும் ரஹ்மத் செய்வாயான்னு ஒரு தடவை கேட்டதுக்கு துஆ செஞ்சாங்க. ஹஜ்ஜுக்காக போறவங்க யாருமே அற்ப சொற்ப காரணங்களை வச்சு தலைமுடிய வலிக்காம வாரதுக்கு கூடாது. முழுமையாக தலைமுடிய வலிக்க வேண்டும். அதற்கே 3 தடவைகள் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். தலைமுடிகளை நன்றாக வலித்து கொண்டு செல்லாமல் நன்றாக வளர்த்து கொண்டு செல்லுவது அது இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்தில் நான் சொன்னபடி எங்களுக்கு நன்மைகள் சேரக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றேன். அதே போல ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் மொத்தம் 6 இருக்குது. ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் அதில் முதலாவது பார்டரில் எல்லையில் நியத்து வைக்க வேண்டும். நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் போகிறீங்களோ அந்த ஃப்ளைட் ஜிட்டா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிறதுக்கு சுமாராக 18 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த பார்டர் வரும். அந்த பார்டர் வருகிற போது உங்களோட குரூப்பில் உள்ள உலமாக்கள் விமானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைவுபடுத்துவாங்க. எனவே அந்த நேரத்தில் தல்பியா சொல்லி நியத்து வைத்து கொள்வதற்கு எல்லோரும் ரெடியாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். நியத்து வைப்பதற்கு உது அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாரும் உது இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் இஹ்ராம் உடுத்துக்கொண்டே போவீங்க. போயிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு 18 நிமிடங்களுக்கு முன்னால் நியத்து வைத்துக்கொள்ள தயாராக வேண்டும். பிஸ்மில்லா லப்பைக்க ஹஜ்ஜன் லப்பைக்க உம்ரத்தன். முதலாவது நீங்கள் செய்வீங்க உம்ராவைத்தான் செய்வீர்கள். அதுக்கு பிறகு துல் ஹஜ் 8வது நாளில் தான் மக்காவிலே தங்கி இருக்கின்ற இடத்திலேயே குளித்து 2ஆம் தடவை இஹ்ராம் அணிந்து நீங்கள் எல்லோரும் ஹஜ்ஜுக்காக செல்வீர்கள். அப்போது நீங்கள் செல்லக்கூடிய உங்களுடைய குரூப் உலமாக்கள் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய நியத்தை சொல்லி தருவார்கள். இப்போது நாட்டிலிருந்து செல்லுகிற போது நீங்கள் தமத்துடைய நிலையிலே செல்வீர்களே ஆனால் உங்களுக்கு உம்ராவுடைய நியத்தை சொல்லி தருவார்கள். பிஸ்மில்லாஹி லப்பைக்க உம்ரத்தன் என்று 3 தடவைகள் நியத்தை சொல்லியதற்கு பிறகு தல்பியாவை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இஹ்ராம் கட்டி நியத்து வைத்ததிலிருந்து மக்காவுக்கு சென்று நாம் கஅபத்துல்லாஹுடைய வாசலை நாம் மிதிக்கின்ற வரைக்கும் தல்பியாவே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே எல்லையிலே நாங்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் 2வது துல் ஹஜ் 10ஆம் இரவு நடுநிசைக்கு பிறகு நாங்கள் முஸ்தலிஃபாவிலே தங்கி இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய 3வது வாஜிப் ஐயாமு தஷ்ரீக்குடைய இரவுகளில் நாங்கள் மினாவிலே தங்கி இருக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய 4வது வாஜிப் துல் ஹஜ் 10ஆம் இரவு ஜமரத்துல் அகபா என்ற பெரிய ஜமராத்துக்கு மாத்திரம் 7 கற்களை அடிக்க வேண்டும். கற்கள் ஜமராத்தை நோக்கி வீசுகின்ற போது ஒவ்வொரு தடவையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூறி ஜமராத்துக்கு கல்லடிக்க வேண்டும். பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய நாட்களில் 3 ஜமராத்துக்கும் கல்லடிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜமராத்துக்கும் 7 கற்கள் அடிக்க வேண்டும். பிறை 10ஆம் நாள் பிக் ஜமராத் பெரிய ஜமராத்துக்கு 7 கற்கள் அடித்ததற்கு பிறகு கொஞ்சம் முன்னால் சென்று கிபிலாவை முன்னோக்கி துஆ கேட்பது சுன்னத்தாகும், துஆ கபூலாகும். அடுத்த நாள் நீங்கள் கல்லடிப்பீர்கள். முதலாவது ஜமராத்துக்கு கல்லடிப்பீர்கள், 2வது ஜமராத்துக்கும் கல்லடிப்பீர்கள். இந்த 2 ஜமராத்துக்களுக்கு பின்னாலும் கல் எறிந்ததற்கு பிறகு 7 கற்கள் எறிந்ததற்கு பிறகு
சிமோல் ஜமராத், மிடில் ஜமராத், பிக் ஜமராத், 3 ஜமராத்துக்கள் உண்டு. சிறிய ஜமராத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிடில் ஜமராத்துக்கும் கல்லறிந்ததற்கு பிறகு துஆ கேட்பது மிக சுன்னத்தாகும். பிக் ஜமராத்திற்கு பிறகு கல்லடித்து துஆ கேட்பது சுன்னா அல்ல. எனவே அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 ஜமராத்துக்கு பின்னால் கல்லடித்ததற்கு பிறகு துஆ கேட்பதல்ல. கடைசியில் இருக்கக்கூடியதற்கு பிறகு ஜமராத்துக்கு கல்லறிந்ததற்கு பிறகு நாம் துஆ கேட்கக்கூடாது. 1க்கும் 2க்கும் பின்னால் சுன்னத்தாகும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம்தான் 6வது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகளில் ஒன்று. ஹஜ்ஜெல்லாம் முடித்துவிட்டு நீங்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அல்லது நாட்டுக்கே வரக்கூடியவர்களாக இருக்கிற போது தவாஃபுல் விதாவை செய்து கொள்வது கூட அடுத்த ஒரு வாஜிபாக இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய சுன்னத்துக்கள் மொத்தம் 9 இருக்குது. அது என்ன விஷயங்கள்? எஹராமுக்காக குளித்து கொள்ள வேண்டும், இது ஒரு சுன்னாவாகும். சுன்னத்தான குளிப்புகள் மொத்தம் 5 இருக்குது. ஜும்ஆ தொழுகைக்காக குளிப்பது, ஹஜ்ஜி பெருநாள் நோன்பு பெருநாளைக்காக குளித்துக் கொள்வது, எஹராமுக்காக குளித்துக் கொள்வது, அதே போல மையத்தை குளிப்பாட்டிய ஒருவர் குளித்துக் கொள்வது. இந்த 5 வகையான குளிப்புகளும் சுன்னத்தான குளிப்புகள். இந்த 5 வகையான குளிப்புகளில் ஒன்றுதான் எஹராம் கட்டுவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வது. குளிப்பதற்கு முன்னால் உதவெடுத்துக் கொள்ள வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எஹராமுடைய சுன்னத்தான குளிப்பை குளிக்கிறேன், வாயால் சொல்றதில்ல, மனதால் நினைத்து கொண்டு குளிக்க வேண்டும். எஹராமுடைய 2வது சுன்னத்து தான் ஹஜ்ஜினுடைய 2வது சுன்னா. நியத்து வைத்து எங்களுடைய அமலை ஆரம்பித்தவுடன் தல்பியாவை அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய 3வது சுன்னா தவாஃப் செய்ததற்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்து தொழுது கொள்ள வேண்டும், மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் சென்று. 4வது சுன்னா தவாஃபிலும் சஈலும் தொங்கோட்டங்களை நாங்கள் தொடராக செய்ய வேண்டும். அடுத்த சுன்னா முஸ்தலிஃபாவில் மக்ரிபையும் இஷாவையும் பிற்படுத்தி தொழ வேண்டும். 7வது சுன்னா கல்லறிகின்ற குர்பான் கொடுக்கின்ற தலைமுடி, இந்த 3ஐயும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டும். அடுத்த முக்கியமான சுன்னா தவாஃபுல் இஃபாலாவை கல்லறிந்து விட்டு பிற்படுத்துவது ஒரு சுன்னத்தாகும். தவாஃபுல் இஃபாலாவை 10வது நாளில் செய்வது மிக மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போல. இப்போது கண்ணியத்திற்குரிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, மக்காவுக்கு நீங்கள் போய் சென்றதற்கு பிறகு மக்காவில் உங்களுக்கு தரக்கூடிய ஹோட்டல்களில் தங்கி இருந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் காபாவுக்கு உம்ரா செய்வதற்காக முதல்ல போகிறதுக்கு முன்னால் ரூம்லேயே உதவெடுத்து கொண்டு நீங்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே உங்களோட துணைகளோடு நீங்கள் காபாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் போட்டிருக்கிற உங்களுடைய செருப்புகளை போட்டுக்கொள்ளதுக்கு ஒரு பையனோட கையில் எடுத்துக்கொண்டு உதவோடு இன்ஷா அல்லாஹ் போங்க. போகும்போது மஸ்ஜிதுடைய என்ட்ரன்ஸில் வைத்து துவா ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக். இந்த சந்தர்ப்ப துஆக்களை பாடமாக்கி கொண்டா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜை முடித்து வந்ததற்கு பிறகும் எங்களோட வெள்ளவத்தை கொல்பிட்டி தெஹிவல பள்ளிக்குள்ளே தொலை போகும்போதும் இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லலாம். இது யாருக்கு பாடம் இல்லையோ ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னால் இந்த துஆக்களை தல்பியா ஓதி பாடமாக்குவதை போல இதையும் மனனமாக்கி கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்குள்ள ஹரத்துக்குள்ள என்றாகும் போது இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். உள்ளே சென்று காபாவை பார்த்தவுடன் எங்களோட மனமுருகி எங்களோட கல்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை மனமுருகி துஆ கேட்க வேண்டும். எங்களுக்காக, எங்கள் பெற்றோருக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நாட்டினுடைய நலனுக்காக, முழு முஸ்லீம் சமூகத்தினுடைய நலனுக்காக அல்லாஹ்விடத்தில் மனமுருகி, ஏன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய கெஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க, கஅபாவை பார்த்தவுடன் கேட்குற துஆ சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கேளுங்க. அரபில் தான் கேட்கணும், எனக்கு அரபில் கேட்க தெரியாதே என்பதல்ல. அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி அழுது அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். உங்களோட துஆவை கேட்டு கடைசியாக முடிக்கும்போது அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார்
யா அல்லாஹ் துனியாவுடைய அனைத்து நலவுகளையும் ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் எனக்கு தருவாயாக. வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, ஆஹிராவுடைய அனைத்து ஹைறுகளையும் பரக்கத்துகளையும் தருவாயாக. வகினா அதாபன்னார், நரக வேதனை விட்டு அனைவர்களையும் காப்பாற்றி பாதுகாப்பாயாக என்ற ஆழமான துஆவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த துஆவை பாடமாக்கி கொள்ளுங்கள், மிக முக்கியமான ஒரு துஆ. அடுத்ததாக தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் மாத்திரம் அவர்களுடைய இந்த வலப்பக்க ஷோல்டு அதை திறந்த வகையில் அவங்க இஹ்ராம் அணிஞ்சு கொள்ளணும். 3 சுற்றுக்களுக்கு அப்பாறு இந்த வலது பக்க தோள் பகுதியை அவர்கள் திறந்து கொண்டு அவர்கள் தவாஃப் செய்வது சுன்னத்தாகும். தவாஃபை ஆரம்பிக்கும் போது உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிக்கிறேன் என்று மனசால் நினைத்து கொண்டு ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த கல்லை நோக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளையும் உயர்த்தி அந்த கஅபாவினுடைய அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கக்கூடிய அந்த கோடரை நோக்கி 2 கைகளை உயர்த்தி நாம் கைகளை முத்தமிட்டு கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வகையாக தவாப் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் ஹஜ்ருல் அஸ்வதை கையால் தொட்டு முத்தமிட்டிருக்கிறார்கள். 2வது ஒட்டகத்திலே தவாப் செய்திருக்கிறார்கள், கையை தூரத்தில் இருந்து கையை உயர்த்தி இருக்கிறார்கள். 3வது ஒரு வகை இருக்கிறது, ஒவ்வொரு தவாஃபின் போதும் தன்னுடைய உதட்டினால் ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட்டு இருக்கிறார்கள். நாளை கியாமத்துடைய நாளில் அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல் யாரெல்லாம் அதிலிருந்த தவாஃபை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று தவாஃபை ஆரம்பித்தார்களோ அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நமக்காக சாட்சி சொல்லி நமக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அந்த சன நெரிசலில் இருக்கும்போது நாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி நம்முடைய கல்பு அந்த ஹஜ்ரோடு அந்த கல்லோடு இணைந்திருக்கின்ற நிலையை நாம் உணர வேண்டும். நாம் கிட்ட போக முடியாவிட்டாலும் கையால் தொட்டு அதை டச் பண்ண முடியாவிட்டாலும் தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்தில் இருந்து எவ்வாறு தவாஃபை ஆரம்பித்தார்களோ அதே போல நானும் ஆரம்பிக்கிறேன் என்ற உணர்வோடு கவலையோடு அந்த தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற நியத்தோடு நாம் சொல்லி 2 கைகளையும் நாங்கள் முத்தமிட்டு கொள்ள வேண்டும். எங்களுடைய முகம் திரும்ப வேண்டும், எங்களுடைய நெஞ்சை திருப்பக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆண்கள் மாத்திரம் தங்களுடைய வலப்பக்க ஷோல்டை அப்படியே அவர்கள் திறந்த நிலையிலே அவர்கள் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அந்த தவாஃபை ஆரம்பித்ததிலிருந்து சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று அந்த ருக்குனுல் யமானி என்ற மூலை கோணர் வரைக்கும் ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடைப்பட்ட அந்த இடையிலே அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் என்ற துஆவை ஓதிக்கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ருக்குனுல் யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் இடையிலே இந்த துஆவை தான் ஓதினார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் இப்படி ஓதுகிறாரோ 70,000 மலக்குகள் நீங்கள் கேட்கிற துஆவிற்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக முதலாவது சுற்று இப்படியாக முடிவடையும். 2வது தவாஃபை ஆரம்பிக்கிற போதும் அதே மாதிரி அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளை உயர்த்தி ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபு செய்கிற போது இந்த கலிமா தம்ஜீதை ஓதிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்த வேறு வேறு துஆக்கள் இருந்தாலும் ஓதிக்கொள்ளலாம். துஆ புக்கில் இருக்கக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம். அல்லது குர்ஆன் ஒன்றை கையில் வைத்தும் ஓதிக்கொண்டு செல்லலாம். கையில் இருக்கக்கூடிய தஸ்பீகையும் ஜிக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டு செல்லலாம். இவைகள் ஒன்றும் இல்லாத நிலையில் வெறுமனே நாம் செல்லுகின்ற போது மக்களை பார்த்து கொண்டு அவர்களுடைய நிலைமைகள் எங்களுடைய கண்கள் எல்லாம் வேறு வேறு பார்வைகள் வேறு வேறு சிந்தனைகள் வந்து நாங்கள் சுற்றி கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் தவாஃபில் இல்லாத நிலையில இருப்போம். எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடும். எனவே தவாஃப் என்பது ஒரு உயர்ந்த அமல். தொழுகைக்கு எவ்வாறு உது அவசியமோ அதே போன்று தவாஃபுக்கு உது அவசியம். தவாஃபு செய்து கொண்டிருக்கின்றோம், 3 தவாஃபுகள் செய்து விட்டோம், உது முறிந்து விட்டது என்றால் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்படியே வந்து மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால சென்றால் அங்கே ஜம்சம் தண்ணீர்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல போய் சென்று லேசாக உதுவெடுத்து கொண்டு வந்து எந்த இடத்துல எத்தனையாவது ரவுண்டில் தவாஃபை விட்டீர்களோ அதிலிருந்து கண்டினியூ பண்றது, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றது இல்லை. எனவே 7 ரவுண்டுகள் இன்ஷா அல்லாஹ் முடிந்ததற்கு பிறகு மகாம் இப்ராஹிம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பின்னால் வந்து 2 ரக்கா சுன்னத் தவாஃபுடைய சுன்னத்து தொழுது கொள்ள வேண்டும். அந்த 2 ரக்காத்தின் போதும் முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவையும்
குல்யா ஐயுஹல் காஃபிரூனை ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ரக்காஅத்தில் சூரா ஃபாத்திஹாவையும் குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலும் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதை முடித்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஃபர்து, மூன்றாவது ஃபர்து தான் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலே தொங்கோட்டம் ஓடச் செல்வதாகும். அங்கே செல்லுகிற போது ஜம்சம் தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீரை குடித்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு ஜம்சம்மை எடுத்து கொடுத்தார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் தண்ணீரை நின்று கொண்டு கிபிலாவை பார்த்து கொண்டே அதை குடித்தார்கள். ஜம்சம்மை குடிச்சிட்டு கேட்கிற துஆ கபூலாகும். அது என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாஸிஆ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. 3 விடயங்கள் உண்டு. யா அல்லாஹ், பிரயோசனமான பயனளிக்கக்கூடிய நல்ல புத்திய, நல்ல அறிவை, நல்ல நினைவாற்றலை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். நல்ல ஞாபக சக்தியை கேட்கிறேன், முதலாவது. இரண்டாவது வரிசுகன் வாசிஆ, என்னுடைய பொருளாதாரத்தில், என்னுடைய ரிசுக்கில், என்னுடைய தொழிலில், என்னுடைய குடும்பத்தில் யா அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவாய். விசாலமான ரிசுக்கை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். மூன்றாவது ஷிஃபாஅன் மின் குல்லி தா, நோய்களிலிருந்து உன்னிடத்திலே ஷிஃபாவை, பாதுகாப்பை கேட்கிறேன். ஜம்சம் தண்ணி என்பது ஒரு மருந்து. அது அருமருந்து. அது சஹாபாக்கள், நபிமார்கள் குடித்து வந்த ஒரு அருமையான மருந்து. அது பசித்தவர்களுடைய உணவை போக்கக்கூடிய உணவு. அது நோயாளிகளுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய அருமருந்து ஜம்சம். யார் ஒருவர் என்ன நோக்கத்தில் அதை குடிக்கின்றாரோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். அதை நிறைவேற்றாமல் அல்லாஹ் இருப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களோட குடும்பத்தில் யாராவது உம்ரா ஹஜ்ஜிக்கு போய் வந்தால் அவங்களுக்கு சலாம் சொல்ல போனால் ஒரு மிடர் ஜம்சம் தண்ணி தருவாங்க. அது வயிறு நிறைய குடிப்பதற்கல்ல, நாக்க நினைச்சு கொள்றதுக்கு. அங்கே போனால் குடிக்கிறதுக்கு மட்டுமில்லை, ஜம்சமை அள்ளி குளிக்கவும் முடியும். ஆக ஜம்சமாலேயே மக்காவில் இருக்கும் வரைக்கும் அந்த ஜம்சம்மையே நீங்கள் ஹோட்டலில் இருந்தாலும் ஹரத்தில் இருந்தாலும் எங்கே போனாலும் தண்ணி பாட்டில் நிறைச்சி ஜம்சம்மையே குடியுங்க. உங்களோட முகத்தில் தடவிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம பய்யது வஜ்ஹி யௌம தபியதுல் வுஜூஹ், நாளை கியாமத்துடைய நாளையில யா அல்லாஹ் என்ற முகத்தை பிரகாசம் உள்ளதாக்கி தாயா ரஹ்மானே. நெஞ்சில தடவுங்க. நெஞ்சு இருதய நோய் அல்லது ஹார்ட் அட்டாக் போன்ற, கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து என்ற உடம்பை பாதுகாத்துடு. இந்த ஜம்சம் தண்ணீர் பட்ட இடத்த நோயை கொண்டு சோதிச்சிராத. ஃபஹர்ரிம் லுஹூமனா வபஷரதனா அலன்னார், இந்த ஜம்சம் தண்ணி பட்ட என்ற உடம்ப, கஅபாவை சுத்தி என்னுடைய உடம்ப, கால நரகத்துக்கு ஹராமாக்கி விடு ரஹ்மானே. எதை கேட்டாலும் கபூல் செய்யப்படுகிற இடம் கஅபா. எதை கேட்டாலும் கபூல் செய்யப்படுகிற இடம். இதற்கு பிறகு இந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா இல்லையா என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. கிடைச்ச சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இறுதி சந்தர்ப்பம் என்ற நினைப்போடு உச்சகட்ட நன்மைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். ஹோட்டல்கள் அதிகமாக இருப்பதை தவிர்த்து கஅபாவை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நேர காலத்தை செலவழிக்கணும். எவ்வளவோ பல சந்தோஷமான, ஹெப்பியான, லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே போய்த்தும் ஹோட்டலோட படுத்துக்கொண்டு ஊர் பேச்சுக்களையும் நாட்டு நடப்புகளையும் உலகத்தில் நடக்கிற அலாய்பலாய் முசீபத்துகளையும் அங்கேயும் போய் பேசி கொண்டிருந்தால் எங்களை போல நஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. யாரும் இருக்க முடியாது. குர்ஆன் இறங்கிய புனித பூமியில் குர்ஆனை ஓதுங்க. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் குறைஞ்சது ஒரு குர்ஆனையாவது மக்காவில் ஓதி தமாம் செஞ்சுட்டு மதீனத்துக்கு போங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் இறங்கிய சூரா மக்கா, சூரா ஃபாத்திஹா இறங்கிய சூரா, குர்ஆன் இறங்கிய பூமி, அல்லாஹுடைய நபி வாழ்ந்த பூமி. அல்லாஹுடைய நபியுடைய ஊருக்கு போகின்றோம். நபிகளாருக்கு கல்லறிந்து நபிகளாருடைய ஈமானிய இரத்தம் சொட்டு சொட்டாக வடிக்கப்படுகிற அளவுக்கு நோவினைப்படுத்தப்பட்ட பூமி அது. ஆக அந்த அளவுக்கு பரக்கத் பொறிந்த பூமிக்கு செல்லுகின்ற நாம் இப்படியான சிந்தனைகளோடு செல்ல வேண்டும். அங்கே சஃபாவுக்கு சென்று காபாவை பார்க்கிற போது எங்களுடைய நியத் வர வேண்டும். உம்ராவுடைய சஅயை ஆரம்பிக்கிறேன் என்று 2 கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று முத்தமிட்டு கொள்ள வேண்டும். தவாஃப் செய்வதற்கு உது அவசியம். சஇ செய்வதற்கு உது இருந்தால் நல்லது. உது இல்லாவிட்டாலும் உது இல்லாமலும் தொங்கோட்டம் ஓடலாம். அதற்காக சிரமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சையை ஆரம்பிக்கிற போது, தொங்கோட்டத்தை ஆரம்பிக்கிற போது சஃபாவிலே நின்று கொண்டு இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் தத்தவஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இதை ஓதிக்கொள்ளுங்க. புக்கில் இருந்தால் பார்த்து வாசிங்க. ஃபோன்களில் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
அதற்கு பிறகு 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் சஃபா மலையும் மர்வா மலையும். துஆக்கள் கபூல் செய்யப்படும். எனவே எங்களோட சஐயை நாங்கள் ஆரம்பிப்பது சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம். மர்வாவுக்கு செல்லுவது 1, மர்வாவிலிருந்து அப்படி யூட்டர்ன் எடுத்து மீண்டும் சஃபாவுக்கு வருவது 2. இப்படியாக 7வது ஓட்டம் முடிவடையும். மர்வா மலையிலே முடிந்ததற்கு பிறகு நல்ல முறையில் நாங்கள் துஆ கேட்டுக்கொண்டு வாரது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்லுகின்ற போது ஒரு இடத்துல கிரீன் லேம்ப், பச்சை லேம்ப் லைட் பற்றக்கூடிய ஒரு ஏரியா ஒன்று வருகின்ற போது ஆண்கள் மாத்திரம், லேடிஸ் அல்ல, ஆண்கள் மாத்திரம் தங்களுடைய இந்த ஷோல்டு தோல் கொஞ்சம் குலுங்குற அளவுக்கு கொஞ்சம் வேகமாக அந்த இடத்துல செல்லுவது ஒரு சுன்னத்தாக. மிச்சம் வேகமாக பின்னால் வரக்கூடிய லேடிஸை விட்டுட்டு ஓடுறதல்ல, அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து இணைந்தே செல்ல வேண்டும். செல்லுகிற போது ஆண்கள் மாத்திரம் அந்த கிரீன் லைட் இருக்கக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் வேகமாக செல்லுவது ஒரு சுன்னாவாகும். இப்படியாக 7 ரவுண்டுகள் இன்ஷா அல்லாஹ் முடிந்ததற்கு பிறகு மர்வா மலையில் நின்று கொண்டு கிபிலாவை ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் வெளியே வந்து ஆண்கள் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போய்த்து இன்ஷா அல்லாஹ் மினாவில் தலைமுடி வலிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக மக்காவில் இருக்கும்போதும் உம்ராவை செய்ததற்கு பிறகும் தலைமுடியை வலித்து கொள்ள வேண்டும். அதே போல பெண்களும் தலைமுடியில் சில பகுதிகளை வெட்டி கொண்டுதான் அவருடைய இஹ்ராமை கலட்ட வேண்டும். யாராவது தலைமுடியை வலிப்பதற்கு முன்னால், பெண்கள் தலைமுடியை வெட்டுவதற்கு முன்னால் இஹ்ராமை கலட்டிவிட்டால் அதற்கு ஒரு ஆடு கஃபாராவாக கொடுத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆடு கஃபாராவாக குற்ற பரிகாரமாக கொடுத்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் மக்கா சார்ந்த விடயங்கள். அடுத்த முக்கியமான ஒன்று, பிற 8வது நாள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தங்கி இருக்கிற ஹோட்டலில் இருந்து ஹஜ்ஜுக்காக இப்போது தயாராக போகிறீர்கள். இப்போதுதான் நீங்கள் மினாவுக்கு செல்ல போகிறீர்கள். மினாவுக்கு செல்லுவதற்கு முன்னால் உங்களுக்கு தேவையான 5 நாட்களுக்கு தேவையான சாமான்களை, உடுப்புகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல்லுவீர்கள். செல்லுகின்ற போது நீங்கள் செல்லக்கூடிய பஸ்லேயே உங்களுக்கு ஹஜ்ஜிக்கான நியத்தை உங்களுடைய வழிகாட்டி வரக்கூடிய உலமாக்கள் சொல்லி தருவாங்க. அங்கே போனாலும் கூட ஒருவருக்கொருவர் நாங்கள் ஒத்தாசையாக நாங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருந்து கொள்வது. இங்கே வந்து நாங்கள் நெருக்கப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், போதிய இடவசதிகள் இல்லை, அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஷைத்தான் தன்னுடைய தலையில மண்ணை அள்ளி போடுற காலம் வந்து ஹாஜிகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவுடைய காலத்தில் தான். ஷைத்தான் தன் தலையில மண்ணள்ளி போடுவான, நான் நாசமாகிட்டேன், நான் அழிஞ்சு போயிட்டேன், ஏன் ஒரு ஹாஜி இஹ்ராம் கட்டினத்தோடு அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சிட்டானே என்று அவன் பார்க்கிற போது ஷைத்தானுக்கு கோபம் வரும். எனவே ஷைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது எப்ப வழிகெடுக்கலாம், எப்ப ஒரு ஹாஜியுடைய வாயிலிருந்து அந்த பொறுமை இல்லாத போது அவர் சில வார்த்தைகளை விட்டு விடுவார். அப்போது ஷைத்தான் கைகட்டி சிரிப்பான், நான் ஒரு ஹாஜியை வழிகெடுத்து விட்டேன், அவருடைய பொறுமையை நான் இழக்க செய்து விட்டேன். பொறுமைதான் முக்கியம் கண்ணியத்திற்குரியவர்களே. சென்றவர்களெல்லாம் ஹாஜிகள் அல்ல. சில ஹாஜிகள் தங்களுடைய ஹஜ்ஜை பாத்திலாக்கி விட்டு வரக்கூடிய நிலைமையை அங்கே போனால் நாங்கள் பார்க்கலாம். எவ்வளவோ பேச்சுக்களை பேசுவார்கள், எவ்வளவோ எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் துனியாவோட போச்சு, அங்கே ஊரோட போச்சு, நாட்டோட போச்சு. இங்கே வந்த ஜனாதிபதியும் ஒன்றுதான், அடிமையும் ஒன்றுதான், ஆண்டாலும் ஒன்றுதான், எல்லாருமே சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜினுடைய அமல். எனவே கண்ணியமான ஹாஜிகளே, பிறை 8வது நாள் மினாவில் இருப்பீர்கள். பிறை 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பீர்கள். அன்றைய இரவு அரஃபாவில் இருந்து வந்து அன்றைய இரவு நீங்கள் முஸ்தலிஃபாவிலே தங்கி இருப்பீர்கள். தங்கியிருந்து ஷைத்தானுக்கு ஜமராத்துக்கு கல்லடிப்பதற்காக நீங்கள் கல் புறக்கி கொள்ளணும் முஸ்தலிஃபாவிலே. அடுத்த நாள் பிறை 10வது நாள் மீண்டும் மினாவுக்கு வந்து பிக் ஜமராத்துக்கு மட்டும் 7 கற்களை அடித்துவிட்டு தலைமுடியை வலித்து கொண்டு இஹ்ராமை கலட்டி அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், குளித்து அன்றைய நாள் உங்களுக்கு பெருநாள், தொழுகை இல்லாத பெருநாள். அன்றைய நாள் நீங்கள் புதிய உடுப்பை உடுத்தி கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு பெருநாள் தக்பீரை சொல்லி கொண்டிருக்கலாம். எனவே அன்றைய 10வது நாள் தவாஃப் இஃபாதாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் மக்காவுக்கு சென்று உங்களுடைய அமல்களை நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்கு பிறகு குர்பான் கொடுத்து கொள்ள வேண்டும். இதே போல பிறை 11, பிறை 12 போன்ற நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலும் மினாவிலேயே தங்கியிருந்து 3 ஜமராத்துக்களுக்கும் கல்லறிய வேண்டும். ஒவ்வொரு ஜமராத்துக்கும் 7 கற்கள், மொத்தம் 21 கற்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அங்கும் ஒரு கொடையை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய டென்ட்ல இருந்து ஜமராத் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெயில் உஷ்ணத்தில் ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய காலம்,
அதனால் அந்த பாதிப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக கொடை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, தண்ணி போத்தல் ஒன்று கையில் எந்த நேரம் வச்சுக்கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒரு துணையாக இருந்து கொள்ளுங்க. யாருக்காவது ஒருத்தர் நோயாயிட்டார், திடீர்னு வருத்தமாயிட்டார், கண்டும் காணாமல் போகாமல் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம், அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணலாம் என்று நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வாழ்கிறோம். இது 1 மாதமோ அல்லது 1.5 மாதம் உள்ள லைஃப் அல்ல. மக்கா மினா அரஃபாண்டு குறைஞ்சது 4 நாட்கள். இந்த 4 நாட்களும் பொறுமையோடு இருக்க வேண்டும். ரொம்ப அமைதியாக, எந்த நேரம் தல்பியா, எந்த நேரம் துஆ, எந்த நேரம் ஜிக்ர், எந்த நேரம் அல்லாஹோடு என்ற கல்பை நாங்கள் இணைச்சு கொள்ளக்கூடிய காலம், அந்த மிக முக்கியமான காலம் ஹஜ்ஜுடைய பீக் டைம் அந்த டைம் தான். மினாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய இந்த காலங்கள் தான். எனவே இதுவரைக்கும் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் தவாஃபுல் விதாவை செஞ்சு கொண்டு அந்த காபாவிலிருந்து பிரிகின்ற போது ரொம்ப கவலையோட, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக வந்தேன், ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய உடல் சுகத்தை தந்து என்னால் முடியுமான அளவுக்கு அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு உதவி செய்து எனக்கு ஈமானையும் தந்து உடல் சுகத்தையும் தந்து ஹஜ்ஜை தந்த ரஹ்மானே என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வாயாக என்று கபூலியத்துக்காக எல்லா இடத்துல துவா கேளுங்க. கபூலியத்துக்காக துவா செய்து விட்டு எனக்கு தந்த இந்த பாக்கியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, என்னுடைய பரம்பரையினருக்கு இந்த பாக்கியத்தை கொடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் வர்றதுக்கு தொழுகையோட அமல்களோட துஆக்களோட இருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. மீண்டும் மீண்டும் உம்ரா ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் பொருளாதாரத்தையும் எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் இடத்துல அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டு இந்த புனிதமான பூமியில என் உடம்பினால ஏதாவது தவறுகள் இருந்தா யா ரஹ்மானே என்னை மன்னித்து இந்த பூமியிலிருந்து என்னை வெளியாக்குவாயாக என்ற கவலையோடு துஆவோடு தவாஃபுல் விதாவை முடித்துவிட்டு நாங்கள் அதிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும். மதீனாவுடைய சஃபர் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உலமாக்கள், உங்களுக்கு வரக்கூடியவங்க மேலதிகமான விளக்கங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு செய்யக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளில் பூரணமாக கலந்து கொள்ளுங்க. சொல்லக்கூடிய விடயங்களை முழுமையாக காது தாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. ஆக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டு இந்த புனிதமான பயணத்தை எல்லோரும் மேற்கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், யா ரஹ்மான், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களையும் எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய விருந்தாளிகளாக அந்த இடத்திற்கு நாங்கள் வர இருக்கிறோம். எங்களுடைய வருகை யா அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. எங்களுக்கு எல்லா அமல்களையும் யா அல்லாஹ் இலகுபடுத்தி தருவாயாக. எப்படி அந்த இடத்துல எந்த அமல்களை செய்வதென்று எங்களுக்கு தெரியாது ரஹ்மானே. அந்த இடத்துல நீ எங்களுக்கு தைரியத்தையும் வழிகாட்டல்களையும் தந்தல்வாயாக. எந்த இடத்துல உன்னிடத்திலே கையேந்துகிறோமோ எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் இஹ்ராம் கட்டக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பெற்றோர்களுக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. எங்களைப் போல எத்தனை பல மக்கள் அந்த ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுகிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் எங்களுடைய ஹஜ் மப்ரூரானதாக நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எந்த விதமான பயமோ அச்சமோ சூழ்நிலைகள் வந்து எங்களை கவலையில் ஆழ்த்தி விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. சந்தோஷமாக ஹஜ்ஜை நிறைவேற்றி மன திருப்தியோடு வீட்டுக்கும் குடும்பத்தோடு வந்து செல்வதற்கு யா அல்லாஹ் சேர்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் யா அல்லாஹ் மென்மேலும் நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் அனைவருடைய கல்புகளையும் பரிசுத்தப்படுத்தல்வாயாக. உன்னதமான ஜன்னத்தை, சுவர்க்கத்தை எங்களுக்கு நற்கூலியாக தந்தல்வாயாக. அனைத்து விதமான பயங்கரமான நோய்களிலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்கள் பிள்ளை செல்வங்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு வளர்வதற்கு யா ரஹ்மான் நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் அனைவருடைய பயணத்தையும் பாதுகாப்புள்ளதாக்கி தருவாயாக. எங்களையும் கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் துஆ இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.